ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆல்டர் வர்ஷிப் உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய மத்தியில் அசைவாடும்படியாக நன்றி ஆவியானவரே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். எங்களை நடத்தி வருகிற தெய்வமே நன்றி ராஜா, நன்றி ராஜா. நடத்தி வர விதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆச்சரிய விதமாய் எங்களை நடத்தி வருகிறீரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. அற்புதமாய் எங்களை நடத்தி வருகிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தெய்வமே ஆண்டவரே, நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில செய்து வருகிறீரே, நன்றி ஆண்டவரே. இன்னும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. புதிய வருடத்தில் கர்த்தர்களை கொண்டு வந்து வைத்திருக்க உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தர்களை நினைவு கூர்ந்தீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களை நினைத்தருளினீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கும்படியான அந்த நேரத்தை கர்த்தர்களுக்கு நீ தந்த தயவுக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. இந்த பாடல், துதிகள், ஆராதனைகள் எல்லாமே நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆபேலையும் அவருடைய காணிக்கையும் அங்கீகரித்த தேவன் இந்த நேரத்தில் எங்களையும் எங்கள் ஆராதனையும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பாடல்களை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றே. சுகந்த வாசனையாக அன்றே உம்முடைய சமூகத்திற்கு பிரீதியாக இருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டரே. தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். நம்மளை மட்டுமாய் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். நம் முழு உள்ளத்தோடு அவரை பாடி புகழ்ந்து துதிப்போம். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய பாதத்தில் தொழுவோம். எல்லாம் முழு மனதோடு இயேசுவை பாடி இந்த நேரத்தில் துதிப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்திரிக்கும் என்ற பாடலை பாடி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், ஆமென். துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். பாடுமா, சிறகுகளாலே, சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். சேர்ந்து பாடுமா, தாழ்மையுள்ள உள்ளம்
தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். சொல்லுவோம், துதித்திடும் துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லை, பாரங்களும் இல்லை, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். அவரே உயர்த்தி துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். என் முழு உள்ளம், என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்னுள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம், என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். இயேசுவை துதித்திடும் என்னுள்ளம் என்றும், அவரே போற்றிடும் என்னுள்ளம் என்றும். துதித்திடும் துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும்
10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் 1000 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே இந்த தேவன், ஆமென். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா இந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே இந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா இந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே, என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே, என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா இந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே இந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா இந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே இந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா இந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே இந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா இந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் 25வது ஆண்டை நமக்கு எவ்வளவோ சூழ்நிலைகள் வழியாக நம்ம கடந்து வந்தாலும், எவ்வளவோ நெருக்கங்கள் இருந்துச்சு, எவ்வளவோ தேவைகள் இருந்துச்சு, எவ்வளவோ குறைவுகள் இருந்துச்சு. ஆனால் அதன் மத்தியிலும் யெகோவா ஈரே ஆகிய தெய்வம் நம்மளை நடத்தி வந்தார். எல்லா தேவைகளை சந்தித்து கர்த்தர் நடத்தி வந்தார். ஒரு குறைவும் இல்லாமல் நம்ம நடத்தினார். எவ்வளவோ கடினமான நெருக்கங்கள், போதும் இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு நம்ம நின்றலாம் அப்படின்னு நம்ம யோசித்த போதெல்லாம் கர்த்தருடைய கரம் நம்மளை நடத்தினது. எவ்வளவோ சாட்சிகள் நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது, எவ்வளவோ சாட்சிகள் எப்படி கர்த்தர் நம்மளை நடத்தி வந்தார் அந்த விதங்களை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுதே அது நமக்கு உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அது கண்டிப்பாக நம்மளால் முடியல, கண்டிப்பாக நம்முடைய பலத்தினாலேயோ நம்முடைய ஞானத்தினாலேயோ நம்முடைய திறமைகளாலேயோ நம்ம கடந்து வரல. அவருடைய கிருபை மாத்திரமே நம்மளை நடத்தி வந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம எவ்வளவோ சூழ்நிலைகள் வழியாக இருந்தாலும் ஒரே ஒரு காரியம், அவரை சார்ந்திருக்கும் பொழுது அவர் நமக்கு பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த 2026க்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கோம். உள்ளே வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். உள்ளே வந்ததுக்கப்புறமா நிறையா காரியங்கள் நம்ம மனதில் இருக்கலாம், சூழ்நிலைகள் வழியாக கடந்து போகலாம். ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நான் உம்மை சார்ந்து இருக்கிறேன் ராஜா, உம்மை மாத்திரமே நான் பார்த்துருக்கேன். யெகோவா ஈரே, நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தெய்வம், நம்முடைய காரியங்களை பொறுப்பெடுக்கிற தெய்வம். எவ்வளோ பயங்கள், ஏதோ காரியத்தை குறித்து நீங்கள் பயந்துட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை நடத்துகிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாசிப்போம். இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்பதை மாற்றோம். அதை மட்டும் மறந்துடக்கூடாது. எவ்வளவு நெருக்கங்களாக இருந்தாலும் நமக்கு விடுதலை யார்கிட்ட இருந்ததுன்னா அவர்கிட்ட மாத்திரம்தான். ஆமென். நமக்கு ஒத்தாசை வருகிற பருவத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். அது ஒன்று தான் அன்றைய சொல்லுற ஒரே காரியம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருகிறேன். நமக்கு அங்கே போகலாமா இங்கே போகலாமா இல்லை, அவர் நமக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அற்புதம் அவரிடத்திலிருந்து மாத்திரம்தான், நன்மை அவரிடத்திலிருந்து மாத்திரம்தான். ஒரே காரியம், அவரை மாத்திரமே நோக்கி பார்த்துருக்கும் பொழுது, அவரை மாத்திரமே நம்முடைய பலனாய் சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்க. ஒரு விஷயம் கூட பாடுவோம், ஆண்டவரே நெருக்கத்திலே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரே என்ற அந்த இருதயத்தை மாத்திரம் ஆண்டவர் பார்க்கிறார். சேர்ந்து பாடுவோமா? நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே.
நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. விசுவாசத்தோட அறிக்கை செய்வோம். என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், ஆமென். என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே இந்த தேவன். உற்சாகமா சொல்வாண்டவரே, தேவைகளை காரியங்களை பார்த்து யெகோவா ராப்பா என்ற தேவன் தெய்வமே, என்னாலும் சுகம் தருவீரே. ஆமென். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அதுக்கு செய்வாண்டவரே, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிஸ்ஸி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிஸ்ஸி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், நம்பிக்கையே என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். யெகோவா ராப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரான. வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும்,
பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகள். வாதை உந்தன், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். எங்கள் ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதை உந்தன், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதி
அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே இந்த ஆண்டுல எதுவும் எங்களை அசைக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் நிலைத்து நிற்பதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாம் வாயில திறந்து அப்படி இருக்கிற கேட்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்கிற கிருபைகள் இந்த ஆண்டில் அதிகமாய் பெருகுவதாக. அப்பா உமக்குள்ள நாங்கள் இருக்கிற கிருபைகள் பெருகுவதாக நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா. நிந்தனைகள், போராட்டங்கள், வேதனைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எதுவும் உம்மை விட்டு பிரிக்காதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்குள்ள நாங்கள் அதிகமாய் பெருகுவதற்கு, அதிகமாய் விருத்தி அடைவதற்கு இந்த ஆண்டை கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு முன்குறித்திருக்க தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களை மறுரூபப்பட செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில மறுரூபம் உண்டாவதாக, எங்களுடைய பரிசுத்தத்தில் மறுரூபம் உண்டாவதாக. அப்பா ஜீவியங்கள மறுரூபம் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கேட்போமா? ஓ ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பெரியவரே, அப்பா பெரியவரே, எங்களோடு இருப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கிதியோனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அன்றே, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட. கர்த்தர் நீர் எங்களோடு இருப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலைகளிலே கர்த்தர் நீர் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். போகிற பாதைகளிலே கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கும்படியாக, வேலை ஸ்தலங்களிலே ஆண்டவரே, வியாபாரங்களிலே, எங்கள் ஊழியங்களிலே கர்த்தர் நீர் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவர். ஒப்பு கொடு சொல்லி ஜெபம் பண்ணுமா? நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா. நன்றி இயேசுவே. ஹalleluya. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கடந்த ஆண்டு முழுவதும் செய்தீர் ஆண்டவரே. அவைகள் எல்லாவற்றையும் நினைத்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாம் அசைவுறுகிற சூழ்நிலைகள் ஏராளமாய் வந்தது. போராட்டங்கள், பலவீனங்கள், பாடுகள், அழுத்தங்கள், கவலைகள், ஏமாற்றங்கள், விரக்திகள், சோர்வுகள், இவைகள் எல்லாவற்றிலும் நாம் கீழே விழுந்து விடாமல் நம்மை தாங்கி நடத்தின ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த தேவனுக்கு இந்த 2026ஆம் ஆண்டின் முதல் சில நாட்களிலே நாம் நினைத்து நன்றி சொல்வது மிகவும் அவசியமான ஒரு காரியம். ஆண்டவரே, அதை நினைவு கூர்ந்தவர்களாய் இந்த வேளையில நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து நின்று உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே துதி உண்டாகட்டும், உமக்கே கனம் உண்டாகட்டும் அப்பா, உமக்கே எல்லா புகழும் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாமுமாக இருந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போன வேளையில நம்மை தேற்றுகிறவராய், வியாதியுற்ற நிலைமையிலே சுகம் தருகிறவராய், தளர்ந்து போன நிலைமைகளிலே திடப்படுத்துகிறவராய், இப்படி எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்றாறு போல கர்த்தர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தி காட்டின அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு கர்த்தர் செய்தவைகள் எல்லாம் நினைத்து கர்த்தரை துதிக்க கேட்கிறேன். நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் செய்த எல்லா காரியங்களுக்காகவும், நீர் உம்மை காண்பித்த எல்லா விதங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக ஆமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. 2025 எங்களோடு துவங்கினவர்கள் இந்த 2026ஆம் ஆண்டிலே எங்களோடு இல்லை. ஆனால் எங்களுடைய தேவன் எங்களை தப்புவித்து, எங்களை சுமந்து, எங்களை உயிர் பிழைக்க வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாம செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே,
ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக நிறைத்தவரே நிறைப்பவரே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே. எல்லாவற்றையும் எல்லாமுமாக நிறைப்பவரே நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீ. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீ. தந்தையே உந்தயவா தாண்டினே வனாந்திரத்தை. நினைத்து சொல்லுவோமா? தந்தையே உந்தய. எத்தனை கலக்கங்கள் எத்தனை போராட்டங்கள் எல்லாவற்றையும் தாண்டவரை தந்திரத்தை. ஆகவே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீ. தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீ. அநாதையாய் அலைந்ததில்லை. அன்பு நீர் அருகினிலே அநாதையாய் அலைந்ததில்லை. அன்பு நீர் அருகினிலே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நன்றியுள்ள உணர்வோடு மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு செலுத்துவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. குயவனாக வணைந்திட்டீரே களிமண்ணையே கிருபையாலே. குயவனாக வணைந்திட்டீரே களிமண்ணையே கிருபையாலே. குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்துள்ளீரே. குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்துள்ளீரே. ஆகவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. நாங்கள் இடறின போதும் நாங்கள் கீழே விழுந்த போதும் எங்களை அழுத்தி விடாமல் திரும்பமாக எங்களை உருவாக்கினீரே, எங்களை தாங்கி நடத்தினீரே, உடைய கரங்களிலே பயன்படுத்தினீரே. ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவே. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவே. இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். 21வது நூற்றாண்டின் கால் பகுதியை நாம் கடந்து விட்டோம். 25 ஆண்டுகளை கடந்து வர கர்த்தர்
இந்த நூற்றாண்டிலே நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அழுத்தம், தனிமை உணர்வுகள். கூட்டத்தோடு தான் இருக்கிறார்கள், பல காரியங்களோடு இருக்கிறார்கள், ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு அழுத்தம் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தனிமை உணர்வுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. கத்திருந்த ஆண்டிலே அவைகள் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். ஆண்டவர் நமக்கு அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறார். வனாந்தரம் போல வாழ்க்கைகள், வசதிகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை, பகிர்ந்து கொள்ள ஆட்கள் இல்லை, பல காரியங்களினூடாக நடந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் வனாந்திரத்திலையும் உன்னை காண்கிற தேவன் என்று ஆகாருக்கு நிரூபித்த ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு நிரூபிப்பாராக. ஆண்டவரே, வனாந்திரமே எங்களுடைய வாழ்க்கை ஆனாலும், தனிமையின் உணர்வுகள் எங்களை அழுத்தி தொடர்ந்து பிடித்தாலும், எங்கள் தேவன் எங்களோடு உண்டு. எங்களோடு இருப்பதற்காகவே வந்த ஆண்டவர் இம்மானுவேலர், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு உண்டு என்பதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, எங்களுக்கு அது இல்லையே, உற்றார் இல்லையே, உறவினர்கள் இல்லையே, நண்பர்கள் இல்லையே, வசதி இல்லையே, வாய்ப்பு இல்லையே, பணம் இல்லையே, இந்த ஆண்டும் அப்படியே முடிந்து விடுமோ என்று கலங்கி திகைத்து கொண்டு இருந்த யாராயிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த காரியங்கள் இருக்கிறதோ இல்லையோ, நான் உன்னுடனே இருக்கிறேன். உன் தனிமையிலே துணை நிற்கிற ஆண்டவர் நான் உன்னுடனே இருக்கிறேன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மேகத்திலே அக்கினி ஸ்தம்பத்திலே எப்பொழுதும் கூட இருந்து நடத்தினார். யார் நம்மை விட்டு விலகினாலும், யார் நம்மை கைவிட்டாலும், நம்மை கைவிடாத ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் செய்வதை வைத்து நம்மோடு இருக்கிற ஆண்டவர் அவர் அல்ல. நாம் நன்மை செய்தால் நம்மோடு இருப்பார், தீமை செய்தால் நம்மை விட்டு விலகி விடுவார். பரிசுத்தமாக இருந்தால் நம்மோடு இருப்பார், பாவம் செய்தால் நம்மை விட்டு விலகி விடுகிற ஆண்டவர் அல்ல. அவர் நம்மை நேசித்து ஒவ்வொரு நாளும் நம்மை தயவாய் நடத்துகிற ஆண்டவர், பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்துகிற ஆண்டவர், ஆசீர்வாதத்திற்கு நேராய் நடத்துகிற ஆண்டவர். நாம் விலகி போனாலும் நம்மை உணர்த்தி, நம்மை திருத்தி, நம்மை எச்சரித்து, நம்மை அவருடைய அன்பினாலே வசப்படுத்தி, அவருடைய கயிறுகளினாலே இழுத்து, காருண்யத்தினாலே இழுத்து கொண்டு அவருடைய பாதையிலே அவர் நம்மை அற்புதமாய் நடத்துகிறார். வனாந்திரமானாலும் நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர் நமக்கு அங்கே உண்டு. எலியாவிற்கு அவருடைய வார்த்தையை தந்து கர்த்தர் நடத்துகிறார். 40 நாள் இரவும் பகலும் அந்த வார்த்தையின் மூலமாய், அவர் கொடுத்த அந்த போஜனத்தின் மூலமாய் எலியா வனாந்திரத்தை கடந்து அந்த கர்த்தருடைய பர்வதத்திற்கு போகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற தெய்வீக திட்டத்திற்கு நேராய் போவதற்கு கர்த்தர் நமக்கு அவருடைய வார்த்தையை தருகிறார். இந்த ஆண்டிலே அவருடைய பிரசன்னத்தை தருகிறார், அவருடைய அபிஷேகத்தை தருகிறார். அது போதும் நம்முடைய வாழ்க்கைகளிலே நம்மை வழி நடத்தி கொண்டு போக. இந்த நாட்களிலே சூழ்நிலைகளை கண்டு பயந்து, மனிதர்களை கண்டு பயந்து, தேவைகளை கண்டு பயந்து நடக்கிற அனுபவம் அல்ல நம்முடைய அனுபவம் அல்ல. நம்முடைய அனுபவம் அது வனாந்தரமானாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற அதிகாரத்தோடு நடக்க, ஒரு பலத்தோடு நடக்க, ஒரு தைரியத்தோடு நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அவருடைய அபிஷேகத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்பி நடத்துவாராக. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நீர் எங்களை நடத்துவீராக என்று சொல்லி எப்பொழுதும் அவரிலே நம்பிக்கை வைக்க, அவரை நம்பி பின் செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன்,
வெட்கப்பட்டு போக மாட்டேன். சொல்லுவோமா? இயேசுவை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் என்னை நிச்சயமாக வெட்கப்பட விடுவதில்லை என்பதை நம்பி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இன்னொரு முறை, இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இங்கே நான் பரதேசி ஆனாலும் அங்கே ஒரு இடம் உண்டு. இங்கே நான் பரதேசி ஆனாலும் அங்கே ஒரு இடம் உண்டு. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். ஆயத்தமாகி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. ஆதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்கானையாவும் செய்து முடிப்பே. ஆதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்கானையாவும் செய்து முடிப்பி. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லி துதிப்போமா? உங்க கைகள் கூடாதது எதுவும் இல்லை. ஆண்டவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர், அனைத்தையும் அருளுகிற ஆண்டவர் நீர் அல்லவோ. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை.
எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும் அப்பா. நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். இந்த நாட்களிலே நமக்கு நம்பிக்கை குன்றி போயிருக்கிறது. கர்த்தர் மீது இருக்கிற பற்றுதல் குன்றி போயிருக்கிறது. நம் சூழ்நிலைகளை பெரிதுபடுத்துகிறோம். நம்மோடு இருக்கிற ஆண்டவரை மறந்து விடுகிறோம். இன்றைக்கு நமக்குள்ளே கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அதீத நம்பிக்கை, ஒரு பயங்கரமான நம்பிக்கை அவர் மீது கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எப்பொழுதெல்லாம் அப்படிப்பட்ட நம்பிக்கையை நம்முடைய ஆண்டவர் மீது நாம் வைக்கிறோமோ, நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அது தலைகளாய் மாறி போகும். பேதுருவை பார்க்கிறோம், மிகவும் கடல் கொந்தளிக்கிறது, கர்த்தர் நடந்து வருகிறார். அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றினது, இதிலே நான் நடக்கட்டும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்கிறார். மற்ற எல்லா சிஷ்யர்களும் அமைதியாக இருக்கிறார்கள். பேதுரு சொல்லுகிற காரியம், நீரே ஆனால் நான் கடலின் மீது நடக்கட்டும் ஆண்டவர் என்று சொல்லி அவர் கடலின் மீது நடக்கிறார். அவரை நம்பி நாம் கடலிலே நடந்தாலும், கடல் போன்ற போராட்டங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நம்மை மேற்கொள்ள முடியாது. நம்மை சுற்றி பாரங்கள் இருக்கலாம், அழுத்தங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம். ஆனால் அவைகள் ஒன்றும் அவர் நம்மோடு இருக்கும்போது நம்மை மேற்கொள்வதில்லை. ஏனென்றால் அவர் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர். காற்றும் கடலும் அவருக்கு அடிப்பணியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மை முழுவதுமாக அவருக்கு அர்ப்பணிக்கிறது. பேதுரு அர்ப்பணித்த போல கர்த்தாவே, அவர் கொஞ்சம் அவிசுவாசித்து அவர் கீழே தடுமாறுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய கையை விடுத்து தூக்கி விடுகிறதை பார்க்க இந்த நாளில் நமக்கு அவிசுவாசங்கள், அவர் மீது நம்பிக்கை இல்லாத தன்மைகள் ஏதாவது சில இடங்களில் இருக்கும் என்றால், ஆண்டவரே இந்த 2026 நாங்கள் முதல் நாட்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த விசுவாசங்கள் எல்லாம் நீங்கட்டும் அப்பா. இந்த வருடம் முழுவதும் உம்மோடு நாங்கள் ஆண்டவரை கரம் பிடித்து நடக்க, விசுவாசத்தினாலே கடலின் மீது நடக்க, ஆண்டவரை கடலை பிளந்து வெட்டாந்தரையில் நடக்க, என்ன போராட்டங்கள் வந்தாலும் உம்மோடு நடக்க கர்த்தர் எங்களுக்கு நம்பிக்கை தரும்படியாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அர்ப்பணிக்கிற ஆண்டவரை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். கடைசி அறிக்கையா சொல்லுவோமா? அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம
ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆண்டவரே, 2026 எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, என்ன கலக்கங்கள், பாரங்கள், சூழ்நிலைகள், அழுத்தங்கள் வந்தாலும் நாங்கள் இயேசுவை சார்ந்து கொண்டு எங்களை அர்ப்பணித்து வாழ இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு உம்மை நம்பி இருக்கிற கிருபைகளை தருவீராக. எங்களுக்கு எப்பொழுதும் உம்மையே சார்ந்திருக்கிற ஒத்தாசையை கர்த்தர் எங்களுக்கு தந்தள்ளும்படியாய் கேட்கிறோம். ஆண்டவரே, தாவீதை போல எக்காலமும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் அவரையே நம்பி இருந்து அன்றை நாங்கள் உம்மை எதிர்பார்த்து இந்த வருடத்தை நடத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் அர்ப்பணிக்கிறோம். விலகாத ஆண்டவர், பிரியாத நேசர், எப்பொழுதும் இந்த வருடம் முழுவதும் எங்களோடு கர்த்தர் இருந்து நடத்த நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் மாறாத பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். உடைய வார்த்தை எங்களை தேற்றி நடத்தட்டும். கர்த்தருடைய அதிகாரம் எங்களுக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுத்தரட்டும். அதற்கு நாங்கள் விசுவாசித்து நடக்க எங்களுக்கு கர்த்தர் ஆண்டவரை உதவி செய்ய நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா துதிகளையும் எங்கள் ஜெபங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.